அரசியலோ, அரசியல் ஆர்வமோ வரல. அதுதான் காரணம். இப்போ அது வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு சினிமா நடிகர், ஒரு ஒரு பிரபலமான ஒரு நடிகர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம். இப்ப அவர் அரசியல் வந்திருக்காருங்கும்போது, எல்லாருமே இது என்ன ஏதுன்னு ஆராய ஆரம்பிச்சாங்க. காரணம், கரூர்ல நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா, அந்த அளவுக்கு எல்லாரையும் பார்க்க வச்ச ஒரு சம்பவம். குறைகள்னு மட்டும் சொல்லாம, இத இப்படி பண்ணா, அப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிறத ஒரு நல்ல விதமா சொன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. மக்களுக்கு இன்னமும் உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு கொஞ்சமா. எல்லாம் அந்த கருணாநிதிங்கிற அந்த ஒரு முகத்துக்கு ஒரு சில பேர் பார்க்குறாங்க. இப்ப எப்படி ஏடிஎம்கேனா வந்து எம்ஜிஆருக்காக பார்க்குறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதே மாரி தான் இப்ப டிஎம்கேனா கருணாநிதிக்காக பார்க்குறோம்ப்பா, கலைஞருக்காக பார்க்குறோம்ப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் தயவு செஞ்சு காப்பாத்திக்கங்க. சீமான் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நின்னு மக்கள திட்டுறதோ, இல்ல கூட்டத்துல மக்கள கேவலமா பேசுறதோ, சத்தம் போடுறதோ, ஒரு வயலன்ட்டா பேச்சுவார்த்தைகள பேசுறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. மக்களுக்கு வந்து எப்படி பேசுனா உங்களுக்கு புடிக்குமோ, எப்படி மரியாதையா நம்ம நடந்துக்கணுமோ, அதன்படி நடந்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க சொல்றத எல்லாத்தையுமே அவங்க வந்து கேட்பாங்க. அதாவது இப்ப வந்த கட்சின்ட்டு நீங்க வந்து குறை சொல்லாதீங்க. இவ்வளோ நாள் மேகதாது அணையோட பிரச்சனை போயிட்டு தானே இருக்கு. அப்போ நீங்க அப்போ ஆட்சி செஞ்சீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப ஜூன் மாசம் வந்து இப்ப ஆடி 18க்கு தண்ணி எவ்வளோ வரும் தெரியுமா? இதே எங்க ஆட்சியில வந்து தண்ணி எவ்வளோ நாங்க வந்து வர வச்சோம், எவ்வளோ நாங்க விட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதுக்கான பிரச்சனைக்குன்னு ஒரு தீர்வு நீங்க வந்து கொண்டு வந்தீங்களா? இல்ல அந்த பிரச்சனை தான் முடிஞ்சுதா? கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது, உங்க ஆட்சியிலயுமே அது முடியலங்கும்போது, இந்த வந்த ஆட்சிய நீங்க குறை சொல்றதுல என்ன நியாயம்? தப்பு தானே! அப்போ நீங்க அத எப்படி சரி பண்ணணுமோ, அவங்க கிட்ட உட்கார்ந்து கலந்து பேசலாம். இல்ல நாங்க பேசுறத நீங்க கொஞ்சம் கேளுங்க. சரியா இருந்தா பாருங்க. ஏன்னா நாங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம். நீங்க நீங்க பேசுற வார்த்தையில தான் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாலே போதும், அவங்க உங்கள மதிப்பாங்க. கண்டிப்பா மதிப்பாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு 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 கோவமோ, ஒரு ஒரு எதிரியாவோ அவர் பார்க்கல. இப்போ முதலமைச்சர் வந்து. அவர் வந்து எல்லாருமே வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாமும் சமம். ஏன் அத வந்து அத ஏன் வந்து பிரிச்சு வைக்கிறீங்க? பிரிச்சு பார்க்குறீங்க? அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இப்போ தனிப்பட்ட முறையில ஸ்டாலின் மேலயும் எந்த கோவமும் கிடையாது. உதயநிதி மேலயும் கிடையாது. நீங்க தான் வந்து தேவையில்லாம த்ரிஷாவுடைய ஹஸ்பண்டுங்கிறீங்க. அதுக்கு ஒரு போராட்டம் வேற அந்த பேரெல்லாம் சொல்லி நீங்க வந்து போராட்டம் பண்றீங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு ஒரு தலைவன நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, தலைவன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இல்ல ஒரு தலைவன் அரெஸ்ட் ஆயிட்டா, அந்த தலைவன் என்ன பண்ணணும்? பிரஸ் மீடியாவ பார்த்தா? எப்பா போராட்டம் பண்ணுங்க. மக்கள கஷ்டப்படுத்துற எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இதெல்லாம் பண்றதா இருந்தா, அமைதியான வழியில போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லணும். இது எதுவுமே சொல்லாம அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், அடிக்கட்டும், சாவட்டும், அரெஸ்ட் ஆயிட்டேன். என்ன எப்படி அவன் ஜெயிலுக்கு கூட்டு போலாங்கிற மாரி ஒரு ஒரு தெனாவட்டோட நம்ம போறதுங்கிறது, அது அரசியலா? அது நாகரிகமா? ஒரு 75 வருஷ கட்சியில இதுதான் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்களாங்கிற மாரி, மக்கள் எல்லாருமே உங்கள திட்ட தான் செய்றாங்க. இப்போ ஒரு நாகரிகமா நீங்க பேசி நீங்க உங்கள வந்து அரெஸ்ட் பண்ணா, மக்களே கேள்வி கேட்பாங்க. ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க? வேண்டாம் விடுங்க அப்டின்ட்டு. அவங்களே வந்து அவங்களுடைய